தனுசு ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ வக்ரமாக இருக்கார். அப்போது உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருந்த நிலை இந்த மார்ச் மாதம் மாறப்போகிறது. அதாவது வக்ர நிவர்த்தி அடைகிறது மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது நிச்சயமாக என்னென்ன தடங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. மனம் பூரிப்படையும், மனம் சந்தோஷப்படும். அதாவது ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு மாதிரி ஒரு வேகா இருந்த நிகழ்வுகள் அத்தனையும் மாறப்போகிறது. சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து சூரிய பகவானை பார்க்குறார். அதாவது உங்கள் பாக்யாதிபதியை பார்க்குது. 5ஆம் அதிபதியாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது. அப்போது 1, 5, 9 அதிபதிகளினுடைய தொடர்பு என்பது இந்த மாதம் ஏற்படுகிறது. அப்போது கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்க போகிறது. தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு இனிமை தட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்காமல் தாமதப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த பாக்கியம் சிறக்கப் போகிறது. முயற்சிகள் பலிதமாக போகிறது. 3ஆம் இடத்து அதிபதி எங்கே 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்வைப்படுகிறது. 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றது. பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கப் போகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய அந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்படி அதாவது ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சூரியன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். சூரியன் தன் வீட்டை, அதாவது சிம்ம வீட்டை, உங்கள் பாக்கிய வீட்டை சூரியன் பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாக திறமை இதெல்லாமே சிறக்கச் செய்யும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் போது அரசு ரீதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு துறையில் அதாவது ஒரு தனி திறமையுடன் செயல்பட்டு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், அப்பா வகையில் நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அல்லது சகோதர உறவுகள், இரத்தபந்த உறவுகள் இருந்து வந்த கசப்புணர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ உங்களுடைய முயற்சியால் அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பொருளாதார வகையில் உயர்வு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் நல்ல தன்மையோட லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. 10ஆம் அதிபதியை பார்க்குது. அப்போ தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். அப்போது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்றாலே அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. அந்த யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கும் பொழுது இதுவரைக்கு திட்டமிடுதல்ல ஏதாவது ஒரு, அதாவது ஏன் நமக்கு இதுக்கு சரியாக அமையலை, இதுவரைக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம், ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அதெல்லாம் நீங்கிடும். இப்போ தெளிவான திட்டமிடுதல், தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை திறம்பட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்யாதிபதியையும் தொழில் ஸ்தான அதிபதியையும் அதாவது அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருக்கு. அப்போ லாபத்தை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அவ்வளோதான்.
அப்போ உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் டிக்கு, எஸ் எஸ் எஸ். ஏன்னா சுக்கிரன், வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலத்தோட 4ஆம் இடத்திலே அமர்வது ஒரு நல்ல தன்மை. அப்போது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்து ஒரு புது வீடு மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா அங்கே சனி இருக்கா, அப்போ பழையதை புதுசாக மாற்றுவது, அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த தனுசுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சார் புது வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், வாங்குவதற்கு தடை இல்லை. இடம் வாங்குறதுக்கு, ஒரு காலி இடம் வாங்குறது, ஒரு இடத்தை வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கி போடுவதற்கு இது உகந்த காலகட்டமாக இருக்குமா? 100% உகந்த காலகட்டம். ஏன்னா நீங்கள் குருங்கிறது நீங்கள் அந்த செவ்வாயை பார்க்கும்போது நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம், விற்பனையாகாத நிலங்கள் விற்பனை ஆகுவதற்கும் அதன் மூலமாக லாபங்களை பெறுவதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையப்பெறுகிறது. 5ஆம் அதிபதி, 5ங்கிறது குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை இருக்கு. அப்போ 5ஆம் அதிபதியை குழந்தை காரக கிரகமான குரு பகவான் பார்க்குது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் பரிபூரணமாக இருக்கிறது. உங்களுடைய, அதாவது ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஒரு வேண்டிக் கொண்டிருந்த, உங்கள் மனசில் நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக விழுகிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிலவுவதற்குண்டான அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ ஒரு சுப காரியம் செய்வதற்குண்டான அம்சம், 7ஆம் அதிபதி தான் திருமணஸ்தானத்தின் அதிபதி. அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதி உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திருமணஸ்தானத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்து 2 கனெக்ட் ஆகுது. அப்போ 7ஆம் அதிபதி 1-7 கனெக்ட் ஆகுது. அப்போ 1-7 கனெக்ட் ஆனாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை தேடி வரும், அல்லது நீங்கள் வரனுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வுகள் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ இதுவரைக்கு திருமணம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை பிரதிபலிக்கும். அப்போ வரனுக்கு, திருமணத்துக்கு, சுப காரியத்துக்கு எந்த தடை இல்லை. ஒன்று உங்களுக்கு நடக்கலாம், அல்லது செவ்வாய் இருக்கிறனால செவ்வாய் உங்கள் சகோதரருக்கு நடக்கலாம், இரத்தபந்த உறவுக்கு நடக்கலாம். ஏதாவது ஒரு சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள். கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், அல்லது உங்களுடைய தொழில் ரீதியில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அல்லது ஏற்கனவே இது வரைக்கும் வேலையில் இருந்தால் கூட இப்போ உங்கள் ஆழ் மனசில் தோணும், ஏன் நம்ம ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாது, ஏன் தனியாக ஏதாவது ஒன்று சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளை கொடுக்கும். அது நிச்சயமாக அதுக்கான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக உகந்ததாகத்தான் இருக்கிறது. அப்போ 9-10 இணைந்திருக்கிறதுனால நீங்கள் சேமித்து வைத்த ஒரு சிறு தொகை அல்லது உங்கள் தொழில் மூலமாக கிடைத்த ஒரு வருவாய் எடுத்து சமூக காரியங்களுக்கு செய்து அதன் மூலமாக நன்மதிப்பையும் உங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சனை, அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனை வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டு வர
நிச்சயமாக உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும், ஒரு தெளிவு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.